இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. எங்க லட்சுமி இருக்க? கோவில் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் ஒன்ன பார்க்க தான் வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, எப்ப நீ வருவ? ஏங்க, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிருப்பேன்ல. இப்ப நீங்க வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன். வேணாங்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அங்க பூத்தொட்டிக்கு கீழே சாவி இருக்கும். அதை எடுத்து திறந்து வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரி. என்னை இப்படியே கொஞ்சம் இறக்கி விட்டுடுறீங்களா? நான் வீட்டுக்கு போறேன். அப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? இல்ல இல்ல, வேண்டாம். நான் வீட்டுக்கு போனாலே போதும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் லேசான மயக்கம்தான். இப்ப சரியாயிடுச்சு. இந்த நிலைமையில உங்களை எப்படிங்க பாதியில விட்டுட்டு போக முடியும்? நான் உங்களை வீட்டுல இறக்கி விடுறேன். உங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? இல்லீங்க, கோவில்ல நீங்க அப்படி என்ன நினைச்சு ஒதுங்கி போனீங்களா? போலல்ல. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பதான் உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவரு எனக்கு தெரிஞ்ச பழைய நண்பர். ஓ சரி. உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன வாசல் வரைக்கும் வந்துட்டு கிளம்புறேங்கிறீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரேன். உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வாங்க. இல்லீங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அதெல்லாம் இல்ல, நீங்க வந்துதான் ஆகணும். ஐயோ, யோசிக்காதீங்க, வாங்க. ஒரு நிமிஷம். என் வீட்டுக்கார் போன் பண்ணிருக்காரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இவன் கூப்பிடுறா. ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பேசுங்க. வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. அட, இவர் எங்க காணோம்? உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.